மனுஷனா இல்லை உண்மையிலேயே நீங்கள்லாம் மிருகமாடா? உண்மையிலேயே மிருகங்களா இல்லை அதையும் தாண்டின ஜென்மங்களான்னு தெரியல. என்ன ஒரு அநியாயம்! வீட்டோடைய பத்திரத்தை வச்சு 6 லட்சம் காசு கட்டியும் சாப்பாடு ஒழுங்கா கொடுக்காம பசியில போட்டு ஏர்போர்ட்ல பிச்சை எடுக்க வச்சிருக்கீங்களடா. நாசமா போயிருவீங்கடா, நல்லாவே இருக்க மாட்டீங்க, அழிஞ்சு போயிருவீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே நிறைய தடவை நம்ம வீடியோ போட்டுக்கிறோம். இந்த அல் ஹக்கீம் அப்படின்ற இறைச்சி கடை, இது மனித இறைச்சி கடை அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் துலிகா அப்படின்ற ஒரு அம்மாவுடைய பிரச்சனை. சவுதி அரேபியாவில் அந்த அம்மா வேலை செஞ்சு 5 மாதம் ஒரு வீட்டில் வேலை செய்கிறாங்க, சம்பளம் கொடுக்கல அப்படின்னு இந்த நாய்களுக்கு சொன்னால், அதுக்கப்புறமா இவனுங்க கணக்கெடுக்கலன்னு எம்பசிக்கு போனால் 5 மாதத்துக்கு அப்புறமா சம்பளம் கொடுக்கலன்னு எம்பசியால் போலீஸை வச்சு எப்படியாவது எம்பசிக்கு எடுத்து எம்பசியில் ஒரு 1.5 மாதம் வச்சு சவுதி அரேபியாவில், அதுக்கப்புறமா 1 மாதம் ஜெயிலில் போட்டு அதுக்கப்புறமா நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறானுங்க. கடைசியாக அந்த அம்மா நாட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அந்த 5 மாத சம்பளத்தில் 3 மாத சம்பளத்தை ஒரு மாதிரியாக ரிகவர் பண்ணி யார் எம்பசியால் என்ன பண்ணுறாங்க, அந்த சம்பளத்தை பீரோடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. இன்னமும் அந்த அம்மா ஃபோம் ஒன்று நிரப்பி இன்னைக்கும் காலையிலேருந்து மாலை மட்டுக்கும் இந்த பீரோன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக. பத்திரமுல்லைக்கு போகிறதும் வாரதுமா 5 மாதம் வேலை செஞ்சு 3 மாதம் சம்பளத்தை அனுப்பி அதுலேயும் 1.5 மாதம் ஜெயிலில், 1.5 மாதம் எம்பசியில், 1 மாதம் ஜெயிலில் வச்சு அனுப்பியிருக்கிறானுங்க. அந்த அம்மா செஞ்ச குற்றம் என்ன? 5 மாதம் வேலை செஞ்சதுக்கு சம்பளம் கொடுக்கல, வேற ஒன்றுமே செய்யலை. அவங்க ஏஜென்சிக்கு சொல்லியிருக்கிறாங்க, எம்பசிக்கு சொல்லியிருக்கிறாங்க, இத்தனை மாதம் வேலை செஞ்சுருக்காங்க, சம்பளம் கொடுக்கல அப்படின்னு. அவங்க சொன்னது அது மட்டும்தான். அதுக்குத்தான் 2.5 மாதம் இன்னும் கூடுதலாக நிலத்தை அடித்து கடைசியில் நாட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. அல்லாக்கியும் ஏஜென்சியோடைய போலையை வித்தாடா கொடுப்பீங்க அந்த 2.5 மாதத்துக்குரிய சம்பளத்தை. அந்த மீதி 2 மாத சம்பளம் யார் கொடுக்கறது? நீங்கள் இதை விட வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்டா. பேசாமல் ஹியூமன் பார்ட்ஸ் பிஸ்னஸை பண்ணிட்டு போயிடலாம். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். இந்த இடத்துல தான் ரூஹு, இந்த இடத்தால போகும்போது கூட உங்களை பற்றின கெட்டது இருந்தால் அதை வெளிப்படுத்திட்டு தான் சாகும். அது எந்த ஏஜென்ட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, எவனுக்கும் பயம் இல்லை. எந்த கொம்பம் வந்தாலும் சரி, ஜெயிலில் போட போறியா போடு, வழக்கு போட போறியா, கேஸ் போட போறியா போடு, உசுரெண்டா மசுரெண்டு போச்சு எடுக்கிறேன்டா எடுத்துகிட்டு போடா. மக்களுக்காக பேசுகிறதுக்கு எவனும் முன் வரலைன்னா நீங்கள் உங்களை மாதிரி திருடன்கள்லாம் இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் போவீங்க. சரி, இப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சா அடுத்தது இப்போ இங்கே குவைத்தில் லீலாவதின்னு ஒரு அம்மா, நான் இதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ போட்டேன், கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி. அந்த லீலாவதின்ற அம்மா கிட்டத்தட்ட 5 வீடு மாறி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மொத்தம் 5 வீடு மாறி இருக்கிறாங்க. 5 வீடு மாறியும் கூட ஒரு வீடும் சரி வரலன்னு அதுக்கப்புறம் எம்பசிக்கு எம்பசியில் கிடந்து லோன்னு கஷ்டப்பட்டு அலைஞ்சி திரிஞ்சு கடைசியாக இப்போ ஒரு வீட்டில் போய் வேலை செய்கிறாங்க. ஆனால் இன்னும் பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்கல, இன்னும் அவங்களுக்கு ஒரு எக்காமா அடிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கல, எந்த ஒரு வாய்ப்புகளுமே பண்ணி கொடுக்கல, எந்த ஒரு வசதி வாய்ப்பும் பண்ணி கொடுக்கல. இன்னமும் அக்காமா அடிக்கிறதுக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்க முடியாமல் நல்ல ஒரு வீடு கடைசியாக கிடைச்சிருச்சு. ஆனால் அந்த பாஸ்போர்ட்டை இன்னும் எடுத்து கொடுக்கல. அல்லாக்கீமோட இங்கே இருக்கிறான் ஒரு நாய், அந்த நாய் இன்னமும் ஒழுங்கான ஒரு வேலையை எடுத்து கொடுக்கல, அந்த பாஸ்போர்ட் சரி பேசி எடுத்து கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் அங்கே அல்லாக்கீமில் 2 திவானிங்க இருக்கிறாளுங்க, கண்டாரோலிங்க. ஏஜென்சி அல்லாக்கீம் ஏஜென்சி இருக்கு, தேவிகா சம்பிகா அப்படின்னு சொல்லி. உங்களுக்கெல்லாம் நல்ல சாவு வராதுடியாப்பா, நல்ல சாவெல்லாம் வராது. ரோடுகளை க்ராஸ் பண்ணும்போது பார்த்து க்ராஸ் பண்ணுங்க. நீங்கள் பார்த்து போனாலும் அடிக்கும் அந்த அளவுக்கு. எப்படி தெரியுமா, உன் புருஷனில் கீழே இருக்கிறது ஏங்காதவன் தேனா வானா 3 ஆண்டு போட்டு பொம்பளைங்களுக்கு ஏசி, இந்த பனிப்பெண்களுக்கு ஏசி, புருஷனை கொண்டு காசு கட்ட சொல்கிறீ, பூனா வானான்னு பேசி காசு கட்ட சொல்கிறீ. உன் புருஷனுக்கு கீழே நிறைய கேவலமாக பேசுகிறாளுங்க. பேசி காசு கொண்டு கொடுங்க, உன் புருஷனை நான் உன்னை நாட்டுக்கு எடுக்கிறேன்
அப்படின்ற ஆளுங்க. யாரு? இந்த ஏஜென்சியில் இருக்கக்கூடிய சில அடிமாட்டுக்கு பிறந்தவளுங்க. அவளுக்கு வேற என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல. எனக்கு வார்த்தை நான் நிறைய சொல்லலாம். கண்ணியம் மிக்க என்னுடைய பார்வையாளர்களுக்கு கௌரவம் கொடுக்கறதுக்காக இந்த வார்த்தைகளை நானே கட்டுப்படுத்திக்கிறேன் உள்ள ஆதங்கத்தை. இன்னொரு மிகவும் துயரமான சம்பவம் என்னன்னா, அந்த டீட்டெயில்ஸ் இப்போதான் கேதர் பண்ணியிருக்கிறேன். சாரி காய்ஸ், அந்த டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த அம்மா தான் சம்மி நிமேஷா. சரியா? இந்த அம்மா தான் சம்மி நிமேஷா. இந்த அம்மா வந்து 6 லட்சம் காசு கட்டுறாங்க. எப்படி? அவங்களோட புருஷனுக்கு கேவலமாவெல்லாம் திட்டுறாங்க. திட்டினதுக்கு அப்புறமா இந்த தம்மிகா அப்படின்ற ஒருத்தையும் இன்னொருத்தி இருக்கா தேவிகா அப்படின்ற ஒருத்தையும் சம்பிகா அப்படின்ற ஒருத்தையும். இந்த அல்லாக்கியும் கறிக்கடையில் முக்கியமான 2 பெண் ஊழிகள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இவளுகள் என்ன செய்யறேன்னா, இந்த வார ஹவுஸ்மேட்டுகளுக்கு வந்து ஒரு 5-6 மாதம் அந்த அவங்க சொல்லுவானுங்களே, இவனுங்களுடைய டாகட்டையாவது தானே 6 மாதம் வெயிட் பண்ணுங்க, 6 மாதம் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் தங்கம் போல பேசிட்டு பால் போல பேசிட்டு அந்த 6 மாதம் முடிஞ்ச பிறகுதான் வானா அத்தா தேவடியா அங்கே இங்கன்னு வார பெண்களை வந்து கேவலம், எவ்வளோ கேவலம் திட்டாலும் அவ்வளோ கேவலமாக திட்டுறாங்க. இந்த சமி நிவேஷா அப்படின்ற இந்த அம்மா வந்துட்டு, சரியா, வேலை கஷ்டம், வேலை சரியில்லை, அடுத்தது இவங்களுக்கு கொஞ்சம் உடல் சுகம் இல்லை, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இவங்களுடைய நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருங்க. கடைசியில் ஏர்போர்ட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை, பசிக்காக. பனிப்பெண்ணுக்கு நடந்த துயரம் இது. டேய், நல்ல சாவே வராதுடா, அவங்களுக்கு நாசமாக போயிருவீங்கடா நீங்களாம். அல்லாக்கிம் ஏஜென்சின்றவன் முதலாளி இந்த சவுதி அரேபியாவுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகத்தோட போகிறான். எங்கே போகிறான்? சவுதியில் போய் வீசாக்காக போகிறான், இந்தியாவுக்கு போகிறான். அதெல்லாம் முடிஞ்சு இங்கே வந்த பிறகு இவனுங்க என்ன தெரியுமா பண்ணுறானுங்க? 1300 ரூபா கட்டுங்க, இன்டர்வியூ இருக்குது, இன்டர்வியூக்கு வாங்க, வேலைக்கு ஆக்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவனுங்களோட ஆளுங்களே இந்த மாதிரி ஒரு செட்டப்பை போட்டு இவனுங்களோட ஆக்களை வச்சு பேச வச்சு, அரபியில் இங்கிலீஷில் ஒவ்வொரு மொழியில் பேச வச்சு, ஓகே ஓகே பெஸ்ட் ஆஃப் லக், நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஃபைலையும் டீட்டெயில்ஸையும் வாங்கி எடுத்துகிட்டு, ஒவ்வொருத்தருடைய பயோடேட்டாவின் டீட்டெயில்ஸையும் வாங்கி எடுத்துகிட்டு 1300 ரூபா காசையும் வாங்கி எடுத்துகிட்டு அனுப்புகிறானுங்க. இதில் எத்தனை பேர் நாட்டுக்கு அனுப்பியிருக்கானுங்கன்னு தெரியல. இருக்கிற இளைஞர் யுவதிகள் எத்தனையோ பேர் போய் இன்னைக்கு 1300 எத்தனை கோடி இதை மட்டும் வச்சு சம்பாதிச்சிருக்கிறீங்க. இதை மாதிரி இப்போ என்ன எத்தனை பேர் கிளம்பிட்டானுங்கன்னு தெரியல நாட்டில். இப்போ வேலை வாய்ப்புக்காக அட்மிஷன் போடுறவங்க வாங்க, ஆளுக்கு 500 ரூபாய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸை போட்டு உட்கார்ந்தா வேலை வாய்ப்புக்காக தேடுறவன் எல்லாரும் வருவான் 500 ஒரு 10,000 பேருக்கிட்ட 500 வாங்கினா அங்கே அந்த பக்கம் செட்டில் ஆகிடுவான் ஒரே நாளில். இவனுங்க இதை மாதிரி எத்தனை இளைஞர் யுவதிகளை ஏமாத்திருக்கானுங்கன்னு தெரியல நாட்டில். இதோட சேர்த்து இவனுங்க பண்ற இந்த அராஜகத்தில் பாருங்க, 6 லட்சம் காசு கேட்குறானுங்க இந்த அம்மாவுடைய கணவர்கிட்ட. அப்போ இடத்தை கடைசியா இடத்தை விற்று, தன்னுடைய வீட்டு இடத்தை நிலத்தை விற்று பணத்தை எடுத்து கொண்டு போய் கட்டுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, சாப்பாடு இல்லை, வேலை செஞ்ச இடத்துல சாப்பாடு ஒழுங்காக கொடுக்கல. ஒரு 15-20 நாளாக சாப்பாடு இல்லாதால இவங்க நோஞ்சு போயிட்டாங்க. இவங்க ஆல்ரெடியே இவங்களுடைய அந்த உடல் தோற்றத்தை பார்க்கும்போது இவங்க ரொம்பவே ஒரு உடல் சோர்வான ஒரு ஆளாக இருக்கிறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நாட்டில் இருந்து இங்கே வந்ததுக்கு பிறகு சாப்பாடு இல்லாதால உடல் சோர்வு அடைஞ்சு போயிட்டாங்க. ஏஜென்ட்டில் கொண்டு போய் விட்டாலும் ஏஜென்ட்டில் நாயை விட கேவலமாக கவனிக்கிறானுங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்துருக்கானுங்க. இவனுங்களோட ஏஜென்சி, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஏஜென்சி இவனுங்களோட ஆஃபீஸுகளை போய் செக் பண்ணினா நாய் கூட தங்காதான், அந்த அளவுக்கு மோசமான ஆஃபீஸ்களாம் பணிப்பெண்களை தங்க வைக்கிற இடம். இப்படி இந்த மாதிரி சூழல்ல இருக்கும்போது இந்த அம்மா வந்து ஏஜென்ட்டில் கொண்டு போய்த்து அங்கேயுமே வச்சு கஷ்டப்படுத்தி இருக்கிறானுங்க.
சாப்பாடே இல்லை, ரொம்ப கஷ்டம். கடைசி கட்டம் ஃபைனலாக சாப்பாடே இல்லை, பசியில் இருக்கிறாங்க. டிக்கெட் போடுறானுங்க. ஃபைனலாக 6 லட்சம் வாங்கிட்டானுங்களே, அதுக்கு இன்னும் 50,000 வாங்கியிருக்கானுங்க. வாங்கிட்டு டிக்கெட் போடுறானுங்க. எப்படி டிக்கெட் போடுறானுங்க? குவைட்டில் இருந்து நான் அந்த டிக்கெட் உங்களுக்கு நான் ஃபோட்டோவில் முடிஞ்சால் போடுறேன். டிக்கெட் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? குவைட்டில் இருந்து பாருங்கள், இந்த ஃப்ளைட் டீபேச்சர் ஆகுது எத்தனை மணிக்கு? 22:35, 5 ஆகஸ்ட் 22:35, அதாவது 10:35க்கு ஃப்ளைட் டீபேச்சர். எங்கேருந்து? குவைட் சிட்டியிலேருந்து துபாய் எராரிவல் எப்போ? ஆகஸ்ட் 6, 1:20க்கு 1:20க்கு சரியா? ஆகஸ்ட் 6, 1:20க்கு எராரிவல் ஆகுது துபாயில். அதுக்கப்புறமா திருப்பி அங்கிருந்து ஆகஸ்ட் 16/10, அதாவது 4:10க்கு மறுபடியும் டீபேச்சர் ஆகுது ஃப்ளைட். இது வகையில் இந்த அம்மாவுக்கு சாப்பாடு இல்லை, பசி, சோர்வடைகிறாங்க. கடைசியா அவங்களுக்கு வர வேண்டிய 6 எராரிவல் வந்து ஸ்ரீலங்காவில் எத்தனை மணிக்கு? 22:10 ஸ்ரீலங்காவில் எராரிவல் 6 ஆகஸ்ட், கடந்த 6ஆம் தேதி. இந்த அம்மா வந்து துபாய் ஏர்போர்ட்டில் ஒரு மாதிரியாக போய் இறங்கிட்டாங்க. பசிக்குது, கையில் எதுவுமே இல்லை, உடுத்த உடுப்போடு போயிருக்கிறாங்க. சாப்பாடும் ஃப்ளைட்டில் இல்லை, இதில் மீல்ஸ் எதுவுமே அட்டாச் பண்ணலை, எந்த ஒரு மீல்ஸுமே இதில் அட்டாச் பண்ணலை. அப்போது இதில் வந்து இந்த அம்மா போய் அங்கே இறங்கினோன்னு இவங்களுக்கு சரியான பசி, தண்ணி குடிச்சிருக்காங்க, முடியலை. கடைசியில் இவங்களோட அந்த வைஃபை ஒன் பண்ணிவிட்டு மற்ற சகோதரியோட பேசுகிறாங்க, கேட்குறாங்க, சகோதரி நான் வந்து செம்ம பசிக்குதுனால முடியவே இல்லை, நான் அந்த இடத்துல போய் நிறைய பேர் சாப்பிட்றாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்க திட்டுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த லைனில் இன்னொரு ஆளும் இருக்கிறாரு கூட. உண்மையிலே நாங்கள் கலங்கி போய்த்தோம். இந்த மாதிரி எங்களுக்கு அடி வயிறே பத்திச்சு, சாப்பிட்றதுக்கு மனசு வரல. அந்த அளவுக்கு அந்த அம்மா சொன்ன கதை பாருங்க. 6 லட்சம் காசும் கொடுத்து, 50,000 டிக்கெட்டுக்கும் கொடுத்து, எல்லாம் கொடுத்தோம். ஒரு மீல் உள்ள ஃப்ளைட்டில் இந்த நாய்ங்க அனுப்பலை. பாருங்க இந்த நாய்கள் செய்கிற வேலையை, திருட்டு நாய்கள். எங்களை வச்சு பொழப்பு நடத்துகிற பயல்கள் நீங்கள். அப்போ எங்களோட பிரச்சனை என்ன ஒன்றுன்னா உதவி பண்ணுறதுக்கோ இல்லை, ஒரு ஆஃப்டர் ஆல் அந்த ஃப்ளைட்டில் ஒரு சாப்பாடு மீனுள்ள ஃப்ளைட் போட்டு கொடுங்களேண்டா. உனக்கு என்னோட சொத்தாடா அழிய போகுது அண்டா, உன்னோட சொத்து அழிய போகுதா? நாசமாக போனவனுங்களே. கடைசியில் கொலம்பு வந்து இறங்குறாங்க. எராரிவல் கொலம்பு எத்தனை மணிக்கு? 22:10. எப்படி வந்து இறங்கினாங்க தெரியுமா? துபாய் ஏர்போர்ட்டில் சாப்பாட்டுக்காக சரி போய் கேட்போம், என்னதான் செய்யறது, பிச்சை எடுத்தாவது சாப்பிடுவோன்னு சாப்பாடு கேட்குறாங்க. சாப்பாடு கிடைக்குது. ஆனால் அந்த சாப்பாடை வாயில் வைக்கிறதுக்காக பலம் இல்லை உடம்புல. அங்கேருந்து மயங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வீல் சேர் மூலம் அவங்களோட நிலைமை சரியாக இருக்குது, ஆனால் ஸ்ட்ரெஸ் இருக்குது, சாப்பிட்ற நிலைமை அவங்களுக்கு சரியான இது இல்லை அப்படின்றதால குளுக்கோஸும் ஏற்றி உடனே ஒரு அளவுக்கு தெம்பு வந்த பிறகு கொண்டாந்து ஃப்ளைட்டில் ஏற்றி ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புகிறாங்க. ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கின உடனே அங்கேருந்து டைரெக்டாகவே குருநாகல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. குருநாகல வைத்திய அதிகாரிகள் மற்றும் செவிலியர்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வரைக்கும் முடிந்த அளவு வேகமாக அவங்க முடிஞ்ச அளவு ஐசியூவில் வச்சு முடிஞ்ச அளவுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த அம்மாவை ஓரளவுக்கு இப்போதைக்கு நிலைமை சரி செஞ்சு கொண்டு வராங்க. துஷார பிரதர் இது சம்மந்தமான மேலதிக வீடியோக்கள் அந்த அம்மாவை போய் நேரடியாக பார்த்து அதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இன்னும் விரைவில் கேதர் பண்ணி தருவாருன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அந்த அம்மாவுக்கு ஒரு வாய் சாப்பாடு, ஒரு நேரத்துக்கு ஒரு வேளை சாப்பாடு ஒழுங்காக கொடுத்துருந்தா இன்றைக்கி நல்லபடியாக வந்து நாட்டுக்கு வந்தாவது இறங்கியிருப்பாங்க.
கடைசியில நாட்டுல கூட வந்து இறங்கி நிம்மதியா இருக்க முடியல, ஹாஸ்பிட்டல்ல போய் தூங்குறாங்க. ஏன்? சாப்பாடு இல்ல, ஒழுங்கா சாப்பாடு கொடுக்கல. என்ன மனுஷன்டா நீங்க? டேய், சாப்பாடுடா, ஆஃப்டர் ஆல் உணவு, பசிக்கு தின்ற சாப்பாடு, அடுத்த நாள் மலமா போறது, அதுல ஏண்டா வஞ்சகம் செய்றீங்க? அது கொஞ்சம் கொடுத்தா என்னடா குறைஞ்ச உன்னோட சொத்து குறைய போகுது? டே அல்லாஹ்கிம் ஏஜென்சி முதலாளி, நான் உனக்கிட்ட தான் கேட்குறேன், உன்னோட சொத்து குறைய போகுதாடா? ஏன்னா இதுக்கெல்லாம் நான் எனக்கு தெரியாது, இது அப்படி நடந்திருக்கு இப்படி நடந்திருக்கு, எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்படியெல்லாம் பண்ண விட்டுருக்க மாட்டேன். மயிராண்டி, நீ தாண்டா தேடி பார்க்கணும். உன்னுடைய பிஸ்னஸ் இது, உன்னுடைய பிஸ்னஸ் உன்னுடைய பொறுப்பில் இருக்குது. நீ தான் எல்லாத்தையும் தேடி பார்க்கணும். தெரிஞ்சிருந்தா நான் பண்ணியிருப்பேன்றதுக்கு நீ தான் எல்லாத்தையும் தேடி பார்க்கணும். நீ தான் அதுக்குரிய முதலாளி, உனக்கு தான் எல்லா பொறுப்பும். இதில் வரக்கூடிய அனைத்து பாவம், இதுக்கு வரக்கூடிய அனைத்து தண்டனையும் வல்ல ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் இருந்து, முஸ்லீம் தானே இன்ஷா அல்லாஹ், இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி தெரியும் தானே, நீ தலைமையான நீ தவறு செய்யாட்டியும் உனக்கு கீழே இருக்கிறவங்க தவறு செய்யும் போது கூட நீ தட்டி கேட்கல, அதை சரியா நீ உற்று நோக்கல அப்படின்ற பட்சத்தில் மொத்த தண்டனை உனக்கு தான் வந்து சேரும். See you soon இன்ஷா அல்லாஹ். மாசர் மைதானத்திலையும் சிராத்தல் முஸ்தகின் பாலத்திலையும் see you soon. தயவு செஞ்சு நம்புங்க, இந்த காசு கொடுத்து ஏமாறுறத ஒரு பக்கம் நிறுத்துங்க. இந்த ஏஜென்ட் நாய்களுக்கு எவனுக்கும் காசு கொடுக்க தேவையில்லை. ஒன்று எம்பசிக்கு பீரோவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, இவனுங்க யாருமே சரி வரலையா, எம்பசியும் பார்க்கலையா பீரோவும் பார்க்கலையா, டைரெக்டாக இங்கே இருக்கிற அமாலா மன்சிலியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லையா தயவு செய்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு சரி போங்க டைரெக்டாக, இந்த மாதிரி பண்ணுறானுங்க அப்படின்னு. ஏதாவது ஒரு ஆக்ஷன், ஒரு 10 பேர் இந்த ஏஜென்சி இந்த ஏஜென்சி இந்த ஏஜென்சின்னு பேரை சொல்லி போனால், என்னடா இந்த ஏஜென்சி பேரை சொல்லி இத்தனை பேர் வராங்களே அப்படின்னு ஒரு ஆக்ஷனாவது எடுப்பாங்க. அமாலா மன்சிலியா சரி இல்லை, இந்த நாட்டுடைய சட்டங்கள் சரி. ஏன்னா யார் எம்பசி கடைக்கு போனாலும் பீரோ அவனுங்களுக்கு பின்னால் போனாலும் இந்த நாட்டு சட்டம் அப்படி செய்யாது. ஆனால் இந்த நாட்டு சட்டத்தை சரியாக நிறுவுறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா யாரையுமே நிறுவுறதுக்கு விடுற அளவுக்கும் பெரும்பான்மையினத்தவர்கள் விட போகிறதில்லை. ஆனால் அதுக்காக நாங்கள் பின்வாங்க போகிறதும் இல்லை. யார் என்ன பண்ணினாலும் எதிர்த்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக, வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்காக எங்களுடைய குரல் என்றுமே ஓங்கும், நிற்கும், என்றுமே ஓங்கும். அப்படி எங்களை நீங்கள் முடக்கினாலும் என்ன மாதிரி இன்னும் 10 பேர் வளர்ந்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா அதுக்கு தான் நாங்கள் உரம் போட்டு வளர்க்குறோம். ஏன் எங்களுடைய கொத்தடிமை காலம் முடிஞ்சு போச்சு. பேப்பரில் லெட்டர் எழுதி பிள்ளைங்களுக்கு அனுப்பி ரெக்கார்டிங்கில் ரெக்கார்ட் போட்டு அனுப்பின டேப் ரெக்கார்டில் அனுப்பின காலத்தோடையே கொத்தடிமை காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ நாங்கள் இருக்கிறது நவீன உலகத்தில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி இருக்கக்கூடிய உலகத்தில், அந்த சூழலில் இருக்கிறோம். நரகத்தின் பலரும் வாயில கவிட்டே தெரிகிற அளவில் நிலைமை இருக்குது இப்போ. அந்த மாதிரியான சூழலில் இருக்கிற மக்கள் இனி வரும் காலமும் உங்களுடைய இந்த பகடையான பேச்சுக்கும் உங்களுடைய பயமுறுத்தலுக்கும் உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் யாருமே அடங்க போறதில்லை. இனிமே டைரக்டா எடுக்க வேண்டிய எல்லா ஆக்ஷனும் டைரக்டா எடுப்படும். இதுக்கு பிறகும் இந்த மாதிரியான ஏஜென்சியில் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களை போல ஒரு அடிமுட்டால் யாரும் இல்லை. சிந்திச்சு செயல்படுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பயப்படாம கமெண்ட்ல தெரிவு பண்ணுங்க.